வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி கருவாடு ரோஸ்ட் எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். ஒரு கடாய் எடுத்து 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம். தேங்காய் எண்ணெய், அதில் கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, அப்புறம் கொஞ்சம் கடுகு, ரெண்டும் செவந்த உடனே 2 பல்லாரி 2 பச்சை மிளகு நறுக்கி வச்சுருக்கோம், அதையும் கூட சேர்த்துக்கிடுவோம். சேர்த்து நல்லா வதக்கிடணும். பல்லாரியும் பச்சை மிளகும் நல்லா செவந்து வந்ததும் வெட்டி வச்சுருக்க கருவாடை போடுவோம். நாங்கள் இன்றைக்கி முரல் கருவாடு போட்டிருக்கோம். கருவாடு நல்லா வசங்கின வாசம் வரும். வாசம் வந்தோடனே ஒரு 1/4 கப்பு தண்ணி ஊற்றிக்கிடுவோம். நல்லா வதக்கிக்கிட்டு ஒரு 2 நிமிஷம் பிளேட்டு போட்டு மூடி வச்சுருவோம். 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய், 1/4 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு குறப்பாக அரைச்சிக்கிடுவோம். கருவாடு கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூன் வத்தல் பொடி, 1/2 டீஸ்பூன் மல்லிப்பொடி, தேவையான அளவு உப்பு, கூடவே நம்ம குறப்பாக அரைச்சி வச்சதையும் சேர்த்துக்கிடுவோம். இது அவ்வளோ சேர்த்து நல்லா கிண்டிக்கிடலாம். இனி அந்த மசாலா அரைச்ச தண்ணியும் கொஞ்சம் சேர்த்து ஊற்றிக்கிடுவோம். இன்னொரு 5 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சுக்கிடணும். 5 நிமிஷம் கழித்து எடுத்து பார்த்தா தண்ணி நல்லா வற்றிருக்கும். இன்னும் நல்லா வறண்டு வர அளவில் கிண்டி இறக்கிக்கலாம். அவ்வளோதான், கருவாடு ரோஸ்ட் ரெடி.